ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மேல் இரக்கப்பட்டு அவருடைய பெரிய கிருபையினால் இந்த மனித இனத்தை நேசித்ததினால் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வந்து சுமார் 2026 வருடங்கள் ஆகிறது. அதைதான் இன்று நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சொல்லுகிறோம், கிபி என்று. இப்படி இருக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் குழந்தையாக பிறக்க போகிறார் என்ற செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியினால் 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அவர் பிறப்பார் என்று மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார், அவர் எப்படி இருப்பார், என்னவெல்லாம் செய்வார் என்று அவரை பற்றின பல செய்திகள் இந்த வேத பகுதியில் முன்கூட்டியே, அதுவும் 500 வருடங்களுக்கு முன்பே பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மீட்பர். இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேலர் ஆபிரகாம் ஐயாவின் பேர பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தம்முடைய ஜனமாக. அப்படி அவர்களை தெரிந்து கொண்ட பின்பு அவர்களுக்கு வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு அழைத்து சென்ற பொழுது வரும் வழியில் சீனாய் மலையில் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் பலவித கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். பண்டிகை ஆசரிப்புகள், ஓய்வு நாள் ஆசரிப்பு போன்ற காரியங்கள், பலி செலுத்தும் கட்டளைகள் இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்ற பின்பு அவர்கள் சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். அதையெல்லாம் பின்பற்றவில்லை. பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செய்து புறஜாதியாரை போல, மற்ற மனிதர்களைப் போலவே எப்பொழுதும் வாழ தொடங்கி விட்டார்கள். இன்று இருக்கிற மனிதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அன்றும் அவர்களுக்கு இருந்தது. மற்றவர்களை பார்த்து வாழ்வது. கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை உணர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பொல்லாப்பு செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படி இருக்க அந்த பிரித்தெடுக்கும் முறை எல்லோரையும் போல வாழ்ந்தால் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதனால் பலன் என்ன? எல்லோரையும் போல நாமும் பாவம் செய்து வாழ்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரித்து அவர் ரத்தம் சிந்தப்படுவதற்கான பலனே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கம். அதற்காக தான் அவரே இறங்கி வந்தார். இப்படி அவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக தம்முடைய வார்த்தைகள், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் மலை பிரசங்கங்கள், சுவிசேஷ புஸ்தகங்களில் இருக்கிறது. அவர் வார்த்தையை கேட்டுதான் சீஷர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பிரசங்கித்ததை கேட்டுதான் வேத புஸ்தகம் எழுதப்பட்டது. இவைகளை தான் இன்று வரை நாம் அதே வார்த்தைகளை கேட்டுதான் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் இன்றும் உலகெங்கும் 2000 வருடங்களாக நித்திய ஜீவனுக்குள் பரிசுத்தவான்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் யார் கேட்டு மனம் திரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் அது. அப்படி இருக்க 10 கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் வனாந்திர பயணத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அதை கேட்கவில்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பின்பற்றவில்லை ஒழுங்காக. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உம்மை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக நமக்கு வருகிறார். அவர் நம்மை மீட்கிறார். அவர் நம் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பர் என்றால் நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் அவர் ஒருவரே. அதனால் அவருக்கு மீட்பர் என்று பெயரும். இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்மை தாமே பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நீதிமானாக்குகிறவர் கர்த்தரே. அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் என்றால் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். மனிதர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள்.
மதிக்கவில்லை, கர்த்தரை தெய்வம் என்று உணர்ந்து கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மனிதனை போல, இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக அதை கூட மரியாதை கொடுக்கவில்லை. அசட்டை பண்ணினார்கள். அவர் வார்த்தையை மதிக்கவில்லை, செவி கொடுத்து கேட்கவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும், எந்த இனத்தில் ஆண்டவர் பிறந்தாரோ யூத குலத்தில் பிறந்தார். யூதா கோத்திரத்தில் யூதராஜ சிங்கமாய் அவர் பிறந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததே யூதர்கள் தான், மற்றவர்கள் அல்ல. புறஜாதியார் அல்ல, பாவிகள் அல்ல, எதிரிகள் அல்ல, யூதர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள். தம்முடைய இனத்தார்களால் காட்டி கொண்டு கொடுக்கப்பட்டார். இப்படியெல்லாம் அவர் பிறந்ததும் அவருக்கு நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட செய்திகள் இவை. இதையெல்லாம் படித்து, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்து, இந்த வசனங்களை கைகளில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் தான், இதையெல்லாம் படித்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் கொல்லும் கொல்லும் என்று சொன்னவர்களே இதை படித்தவர்கள், இதே வசனங்களை படித்தவர்கள், தேவாலயத்தில் இந்த வசனத்தை படித்து பிரசங்கிக்கிறவர்கள், அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள், காட்டி கொடுத்தார். அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி அவர் ஊழியக்காரனாய் இருந்தார். ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்வாரோ அது போல அவர் பிதாவாகிய தேவன். மற்றவர்களை வைத்து எனக்கு ஊழியம் செய்யுங்கள், நான் தான் தேவன் என்று அவர் சொல்லவில்லை. எல்லோருக்கும் அவர் போய் ஊழியம் செய்தார். என் கடைசி சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தினார். எவ்வளவு தாழ்மையுள்ள பரிசுத்தமான நம் தகப்பன், எவ்வளவு பெரியவர், ஆனால் அவருக்குள் எவ்வளவு பெரிய தாழ்மை. அவர் உண்மையுள்ள கர்த்தராய் இருப்பது நிமித்தமும் பிதாவாகிய தேவன் என்னும் பரிசுத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் அவர் இருப்பதினாலும் ராஜாக்கள் எழுந்து நின்று பிரபுக்கள் எழுந்து அவரை பணிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இரண்டாம் வருகையில் நடக்கும். எல்லா ராஜாக்களும் பிரபுக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மீட்பராய் இருந்து இந்த 2000 வருடங்களாக அவரே மீட்டு கொண்டு நம்மை எல்லாம் மீட்டு அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நம்மை உருவாக்குகிறதினால் கடைசி காலத்தில் எல்லோரும் சேர்ந்து அவரை நாம் பணிந்து கொண்டு சந்தோஷமாய் அவரை தொழுது கொள்வோம். நம் மத்தியில் மீண்டும் வந்து ராஜாதி ராஜாவாய் இருப்பார். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிர் தெழுந்தவர், மீண்டும் வரப்போகிறவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், நம்மையும் எப்போதும் அவரோடு வைத்துக் கொள்ள போகிறவர், அழித்து போடுகிறவர் அல்ல. சந்தோஷமா இருப்போம். அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அனுகிரக காலத்தில் உமக்கு செவி கொடுத்து என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த பூமியில் உயிரோடு மனித அவதாரத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது, மரணத்திற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக அவர் உயிர் பிரியும் வரை பிதாவாகிய தேவன் குமாரனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார், கேட்டார். மனுஷகுமாரன் செய்த செயல்களை எல்லாம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்தார். இவர் கேட்கும் ஜெபங்களை எல்லாம், ஜெபத்தில் இவர் கேட்பதை எல்லாம் கொடுத்தார். இவர் பேசுவதை, மனுஷகுமாரன் பேசுவதை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார், செவி கொடுத்தார். உயிர் தெழுந்த பின்பு இரட்சணிய நாள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் நம்முடைய பாவங்கள் போய்விட்டது. இந்த பூமிக்கு வேறு ஒரு ரூபம் வருகிறது, இரட்சணிய காலம் வருகிறது. விசுவாசித்த எல்லா மனிதர்களும் இனி ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை செய்து முடித்து விட்டார். பரிசுத்த பலி செலுத்தி முடிக்கப்பட்டாயிற்று. பாவம் மனிதனை விட்டு போய்விட்டது. விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. இனி பிறக்க போகிற, இனிமேல் பிறக்க போகிற குழந்தைக்கு கூட 2000 வருடத்திற்கு முன்பே ஆண்டவர் மீட்பை பெற்று விட்டார். அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கடினமாய் உழைத்து நிறைய பணம் சேர்த்து வைக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு 50 லட்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு அந்த 50 லட்சம் சொந்தமாகும் அல்லவா? அந்த பணம் அந்த குழந்தைக்கு சொந்தமாகிறது அல்லவா? அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து ரட்சிப்பை பெற்று வைத்து விட்டார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு அடுத்த வரும் சந்ததிகள், இனிமேலும் பிறக்க போகிற சந்ததிகளும்
அதை பெற்றுக்கொள்ளும். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களை மீட்கும் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து அந்த காலம் தொடங்குகிறது. அப்பொழுது நமக்கு பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு மனுஷகுமாரனுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் வந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கும் பணியில் நமக்கு உதவி செய்கிறார். அவரும் கூட இருக்கிறார் என்று பொருள். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக, பாவம் செய்கிற தேசங்கள், பாவம் செய்கிற ஊர்கள், ஜனங்கள் எல்லோரையும் அவர்களையெல்லாம் மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கி சீர்படுத்தும்படியாக, பாவத்தை பூமியிலிருந்து அகற்றும்படியாக, ஜனங்களை பரிசுத்தமானவர்களாய் நீதிமான்களாய் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியையும் நமக்கு தந்து நம்மை எப்பொழுதும் பார்த்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், பொல்லாத பிசாசின் பிடியில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை பார்த்து, நமக்கெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கையாக மனுஷகுமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் பாவத்தில் கிடக்கிறோம், நம்மை மீட்கும்படியாக கட்டப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனத்திற்குள் கிடக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது பொல்லாத ஆவியின் பிடியில் இருக்கிறோம். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாவத்திலிருந்தும் துன்மார்க்கத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கையாய் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவரை புசிப்பதற்கு சமமாக திருவிருந்து நாம் பங்கு பெறுகிறோம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவரை மனுஷகுமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டு, பாவத்தை விட்டு விலகும்படியாக விருப்பம் கொண்டு நாம் பரிசுத்த உடன்படிக்கையாக திருவிருந்தை பங்கு பெறும் பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமுமாய் இருக்கிறது. அதுதான் உடன்படிக்கை. அவரோடு கூட பிதாவாகிய தேவனோடு நாம் செய்யும் உடன்படிக்கை, அவர் நம்மோடு செய்யும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். இருளில் கிடக்கிற நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள், இருட்டை விட்டு வெளியே வாருங்கள், பாவத்தை விட்டு விலகி வாருங்கள், பரிசுத்தம் அடையுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கை, பொல்லாதவனை விட்டு அவன் பிடியில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர் என்று பொருள். இப்படி செய்வதற்காக நான் உம்மை காப்பாற்றி உம்மை உடன்படிக்கையாக வைப்பேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அதாவது மனிதர்களை ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு, பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து, எல்லாவித பாவங்கள், ஒரு பாவம் அல்ல, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி பரிசுத்த ஒரு சந்ததியாய் நாம் உருவாகுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் பிதாவாகிய தேவன். அப்படி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமான நாம் அவர்கள் வழி ஓரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் செழிப்பான வாழ்க்கை நமக்கு இருக்கும். செழிப்பான வாழ்க்கை என்பது மனதில் இருக்கும் சமாதானத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, விட்டு விட்டு ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். இந்த உலக ஐஸ்வர்யங்களை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்றால் அவர்கள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். உலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் சமாதானமுள்ள வாழ்க்கை. பெரிய பணக்காரர்களா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவைக்கு நிறைவான சமாதானமான ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அதிகமாய் சம்பாதித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் தேவைக்கு ஏற்றபடி இருந்தால்தான் அது நமக்கு பாதுகாப்பு. அதற்கு மேல் இருந்தால் நாம் அதற்கு பாதுகாக்க வேண்டும். அதனால் தேவையான ஐஸ்வர்யம், இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவையான ஐஸ்வர்யம் இருந்தால் அதுவே போதும். அப்படி ஒரு வாழ்க்கையை தந்து, இது கொஞ்ச காலம்தான், இது ஒரு சாதாரண விஷயம், அது கர்த்தர் ஆசீர்வாதம் நிச்சயம் தருவார். ஆனால் பரலோகத்தில் அவர் சொல்லி இருக்கிற இந்த காரியம் முக்கியமாக பரலோக ஆசீர்வாதம். வழியோரங்களில் மேய்கிற மாடுகள், கால்நடைகள், மாடு, ஆடு எல்லாம் வழி ஓரங்களில் தண்ணீர் அதிகம் இருப்பதினால் நன்றாக செழித்து புல்கள் வளர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடங்களில் வளர்கிற வாய்க்கால் வழிகளில்
வளர்ந்திருக்கிற புல் மிகவும் செழிப்பாய் இருப்பதினால் கால்நடைகள் சாப்பிட்டு திருப்தி அடையும், சந்தோஷமாய் சாப்பிடும். அதுபோல கர்த்தர் நம்மைக்கு சிறப்பான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை தருவார். அன்பும் செழிப்பும் சந்தோஷமும் இருக்கும். நமக்கு வேதனை, வலிகள், துன்பங்கள் எதுவும் இருக்காது, கவலை இருக்காது. பரலோக வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் செழிப்பாய் இருக்கும், ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவையான ஆகாரம், தண்ணீர், சமாதான நல்ல சீதோஷண நிலை, ஒரு ஏசி ரூமில் இருப்பது போல அதிக வெப்பமோ அதிக குளிரோ எதுவும் இருக்காது. எல்லாம் சாதாரணமாக நமக்கு தேவையானபடி மிக அளவாக மிக சிறந்ததாய் இருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. அதிகமாய் பழங்கள், அதிகமான உணவுகள் அங்கு இருப்பதினால் யாரும் பசியோடு இருக்க போவதில்லை. பசி எடுக்கும் பொழுது பசிப்பதற்கு முன்பே அவர்கள் சாப்பிடுவார்கள். அதிக பசியோடு தவித்திருப்பதில்லை. தாகமாய் இருப்பதும் இல்லை. தண்ணீர் நிறைவாய் இருக்கும். பரிசுத்தமான இடம். அந்த தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது. எந்த பஞ்சம், பசி, தாகம் கிடையாது. செழிப்பாய் சந்தோஷமாய் இருப்போம். எப்பொழுதும் பழங்களை சாப்பிடலாம், உணவுகளை சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம். எந்த குறைவும் இருக்காது. உஷ்ணம் ஆகிலும் வெயில் ஆகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அதிகமாய் நாம் வீட்டிலிருந்து சற்று வெளியே சென்றால் ஒரு நிமிடத்திற்குள் அப்படியே எரிப்பது போல இருக்கும் உஷ்ணம். அதிக வெப்பம் வெயில் காலங்களில் இருக்கும். குளிர்காலங்களில் கொஞ்சம் வெளியே போனால் நடுக்கும். இப்படிப்பட்ட நிலை அங்கு இருக்காது. பரலோகம் ஒரு நல்ல சீதோஷண நிலையில் இருக்கும். குளிரும் எடுக்காது, வெயிலும் அடிக்காது, இதமாய் இருக்கும். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை வழி நடத்தி. யார் நம்மை வழி நடத்த போகிறார்? யார் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்ள போகிறார்? நமது ஆண்டவர் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு இறங்கி நம்மை காப்பாற்றி கொண்டு போகிறவர் நமது ஆண்டவர். அவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்ற போகிறார். நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஒன்றும் இருக்காது. நம்மை அவர் வழி நடத்தி நம்மை நீரூற்றுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஜீவ நதியாய், அதாவது மரணம் இல்லாத நித்திய ஜீவனை தருவார். ஒரு நீரூற்றின் அடியில் கால்நடைகளை கொண்டு போனால் குளிர்ந்த நிலையில் நல்ல தாகம் தீர தண்ணீர் குடித்து சந்தோஷமா இருக்கும். அது போன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். நிறைவான வாழ்வு, அதுதான் நிறைவான, பூரணமான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்வு. துன்பம், துயரம், கவலை, வேதனை, பிரச்சனை, போராட்டம், குழப்பம் இது எதுவும் இருக்காது. என் மலைகளை எல்லாம் வழியாக்குவேன், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்ப்பார். உலகத்தில் நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதையெல்லாம் சரிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த காலத்தில் நாம் இங்கு வாழும்போது இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தூர தேசங்களில் இருந்தும், பூமியின் எல்லா இடங்களில் இருந்தும், தீவுகளில் இருந்தும், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தும் வருவார்கள். 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை கொஞ்சம் ஆச்சரியமானது அந்த காலத்திற்கு. இப்பொழுது என்றால் பிளைட் இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் போக வேண்டும் என்றாலும் 1 நாள் 2 நாளில் போய் சேர்ந்து விடலாம். இப்படி இருக்க ஒரு பூமியே ஒரு சுற்றி வரலாம். ஒரு சில நாட்களிலேயே வந்து விடலாம். அந்த அளவுக்கு பிளைட் இருக்கிறது, போய்விடலாம். ஆனால் அந்த காலத்தில் பஸ் கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. வேகமாக போவது என்றால் ராஜாக்கள் பயன்படுத்தின குதிரைகள் மட்டும்தான். சாதாரண மனிதர்கள் கழுதைகளை பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் கழுதை வைத்திருப்பது என்றால் கார் வைத்திருப்பது போல சுலபமாக அவர்கள் செல்வார்கள். இப்படிதான் அவர்களுடைய பாதை இருந்தது, வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் நாட்களில் அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். பூமியின் எல்லா இடங்களில் இருந்தும் ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு வருவார்கள் என்றால் அப்படியா என்று நாம் ஒத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் அதை ஒப்புக்கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் அப்பொழுதே கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். இன்று நம்மால் சுலபமாக இதை நம்ப முடிகிறது. இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து சீனிம் தேசத்தில் இருந்தும் வருவார்கள். சீனிம் தேசம் என்பது எகிப்துக்கு தெற்கே இருக்கிறது. எகிப்து தேசத்தில் தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு தேசம். அங்கிருந்தும் வருவார்கள். தூர தேசங்களில் இருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் வருவார்கள். அதாவது பூமி உருண்டையை பற்றி அப்பொழுது யாருக்கும் தெரியாது. அதிகமான விழிப்புணர்வு இல்லாத காலம். இப்பொழுது போல நாம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கவில்லை. பூமியின் கடையாந்திரம் என்றால் நம்மால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது இந்த காலத்தில். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள்.
வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள். வானங்களே என்று சொல்லும்போது வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், அதில் உள்ள தூதர்கள், அவைகளையெல்லாம் தூதர்கள் தான் ஆளுகை செய்து வழி நடத்தி வருகிறார்கள். எல்லோரும் கெம்பீரித்து பாடுங்கள். உலகத்தின் எல்லா சிருஷ்டிப்புகளும், எல்லா உலகத்திலும் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் பேசும், கர்த்தரை துதிக்கும். இதற்கு ஆதாரம் சங்கீதம் 145 அதிகாரத்தில் இருக்கிறது. சகல சிருஷ்டிப்புகளும் கர்த்தரை நோக்கி துதிக்கும். உண்மைதான் அது. அது நாம் தான் உயிருள்ளவை உயிரற்றவை என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் இது உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது வானத்தில் உள்ளவைகளே கம்பீரமாய் பாடுங்கள், துதித்து கர்த்தரை பாடுங்கள். கர்த்தருடைய முதல் வருகையை குறித்து சந்தோஷப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த வார்த்தைக்கு ஒப்புமையாக தான் ஒத்தது போன்றதா ஒரு வார்த்தை தான் மத்தேயு புஸ்தகத்திலும் இருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் அந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு காட்சி அளித்து, ஆண்டவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் எல்லாம் துதித்து பாடி வானத்திலிருந்து செய்வார்கள். இந்த வேத வசனம் அங்கு நிறைவேறிற்று. பிரத்யட்சமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து முதல் வருகை. பூமியே களிக்கொரு. பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புகளுமே சந்தோஷமாய் இருங்கள், நம் மீட்பர் பிறந்து விட்டார் இந்த பூமிக்கு. பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். மலைகளில் இருக்கிற பர்வதங்களே. இது ஏன் ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு துதியுங்கள் என்று சொல்லுகிறது என்றால், இந்த வானங்கள் ஆகட்டும், பூமி ஆகட்டும், மலைகள் ஆகட்டும், இங்கெல்லாம் சாத்தானின் ஆளுகை இருக்கிறது. பொல்லாதவன் இந்த இடங்களை பிடித்து கொண்டு அந்த இடங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பூமியில் உள்ள மலையாகட்டும், பூமியாகட்டும், வானமாகட்டும் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கும், பொல்லாதவன் இருக்கும் இடத்தில். அவைகள் எல்லாம் துதித்து பாடுங்கள், கர்த்தர் வந்து விட்டார் நம்மை காப்பாற்றுவதற்கு. மனிதர்கள் மட்டுமல்ல, வானமும் பூமியும் காப்பாற்றப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில். அதுதான் இதன் பொருள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் ஆறுதலின் தேவனாய் நமக்குள் வந்து நமக்கு ஆறுதல் செய்திருக்கிறார். அவர் வந்து விட்டார், நம்மை மீட்டு விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நம்மை மட்டுமல்ல வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிப்புகளையும் விடுதலையாக்குவதற்கு. மனிதன் பாவம் செய்தால் பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. வானமும் பூமியும் எல்லாம் பாதிக்கப்பட்டது மனிதனுடைய பாவத்தினால். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் இந்த பூமி எல்லா பாவங்களையும் நீக்கி போடுகிறது. அவருடைய சிலுவை மரணம் எல்லா பாவத்தையும் நீக்கி போடுகிறது. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். அப்படி என்றால் பாடுபட்டு பலவித வேதனைகளை அனுபவித்து துன்பப்பட்டு இந்த உலகத்தில் பொல்லாதவனால், பொல்லாத மனிதர்களால் பாடுபட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள், மிருகங்கள், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்ய வந்து விட்டார். நம்மேல் இரக்கமாய் இருப்பார். அவர் நமக்கு இறங்கி நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். அவர் வந்து விட்டார், தைரியமாய் இருப்போம், அவருடைய வருகையை நினைத்து சந்தோஷப்பட்டு மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார் என்ற தீர்க்க தரிசன செய்தி. இதே போலதான் இப்பொழுதோ நாம் முதல் வருகை முடிந்து இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். அவர் வருகைக்காக சந்தோஷமாய் காத்திருப்போம். சீக்கிரம் வாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அவர் வந்து விட்டால் இந்த உலகத்தின் எல்லா அக்கிரமங்களுக்கும் முடிவு வந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.